இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல்ல இந்திய அரசாங்கம் அமெரிக்காவுக்கு பாடம் புகட்ட ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் நாடுகளை இந்தியா ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரிக்ஸ் நாடுகள் கைகோர்த்தா அமெரிக்காவினுடைய நிலை என்ன? ஸோ அமெரிக்க அரசாங்கம் இந்த ஒரு டாரிஃப் வார்ல இருந்து ஃபோர்ஸ் பண்ணி பின் தள்ளப்படுமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே அமெரிக்காவினுடைய இந்த 50% வரி விதிப்பை கண்டு இந்தியா பயப்படாமல் எதிர்ப்பதற்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஸோ அடிஷ்னலாக 25% வரி போட்ட பிறகு இந்தியா பின்வாங்கிடும் சொல்லி ட்ரம்ப் கனவு கண்டுகிட்டு இருந்தா அப்படி. ஆனால் இந்தியா பின்வாங்குற மாதிரி இல்லைங்க. அதுக்கு பதிலாக பதிலடி நடவடிக்கை அப்படிங்கிறத இந்தியா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் ட்ரம்ப் முதல் முறையாக இந்த டாரிஃப்ஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போன முதல் சில நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடுங்க. ஆனால் இந்தியாவுக்கு இப்போ டீல் கிடைக்கல அப்படின்னு நமக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டீல் கிடைக்கணும் இல்லையா? ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த டீல் கிடைக்கல. ஸோ நம்ம இப்போ அதை எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆனால் ட்ரம்ப்பும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை விடுற மாதிரி இல்லை. இந்தியா மேலே இந்த மாதிரி அடிஷ்னல் டியூட்டிஸ் எல்லாம் போட்டு ப்ரெஷரை ஏற்றுறாராமா. அதுவும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டியூட்டிஸ் உடனடியாக நடைமுறைக்கு வராது. 21 நாள் கழிச்சு தான் நடைமுறைக்கு வரும். அதாவது ஆகஸ்ட் 27 தான் நடைமுறைக்கு வரும். ஆனால் ஆகஸ்ட் 25 அன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு குழு இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வருவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் தான். நான் 25 வரப்போகிறேன், என் கூட நடக்கிற அந்த பேச்சுவார்த்தையில் நீ ஒழுங்காக அடங்கி போயிட்டு அப்படின்னா 27 அந்த அடிஷ்னல் 25% டியூட்டி அப்படிங்கிறது அமலுக்கு வராது. ஸோ இப்போ இருக்கிற அந்த 25% இல்லை அது கம்மியாகவும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் 25 மட்டும் நீ கொஞ்சம் என்னை எதிர்த்து பேசின அப்படின்னா 27 அன்னைக்கு நான் இந்த 25% அதிக டியூட்டி அப்படிங்கிறத உன் நாட்டு மேலே போட்டுருவேன். நீ இனிமேல் 50% கொடுக்குற மாதிரி ஆயிரும், பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தலையில் கன்னை வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி. இப்போ ஒருத்தர் நம்ம தலையில கன்னை வச்சுட்டு நம்ம கிட்ட என்ன கேட்டாலும் வச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க, ஆமா நீங்க சொல்றதான் கரெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே டாக்டிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஃபாலோ பண்றாரு. இந்த 25% அடிஷனல் டியூட்டிங்கிற ஒரு கன்னை இந்தியாவினுடைய தலையில வச்சு இந்தியாவை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தையில அவருக்கு சாதகமாக இழுக்கிறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு வருது. ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பினுடைய இந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி இல்லைங்க. ஸோ இந்தியாவும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல்ல இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரான அஜித் தோவால் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போய் புட்டினையே நேரடியாக சந்திக்கிறாப்படி. யோசிச்சு பாருங்க, நீங்கள் ரஷ்யன் ஆயில் வாங்குறது எங்களுக்கு பிடிக்கல, ரஷ்யன் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸையும் நீங்கள் ஃபுல்லாக வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு அமெரிக்கா சொல்லும் பொழுது ரஷ்யாவுக்கே விசிட் பண்ணி இந்த டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனை நாங்கள் வலுப்படுத்த போகிறோம், புட்டின் எங்கள் நாட்டுக்கே விசிட் பண்ண போகிறாரு, இந்த வருஷத்துக்குள்ளே விசிட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொன்னால் அமெரிக்காவுக்கு அது எவ்வளோ கடுப்பு கிளப்பிவிடும். ஸோ அந்த ஒரு வேலை இந்தியா பண்ணி விட்டுருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இந்திய பிரதமரான மோடி பார்த்தீங்கன்னா பிரேசில் அதிபரான லுலா டா சில்வாவுக்கும் ஃபோன் பண்ணி ஃபோனில் ட்ரம்ப்பினுடைய டாரிஃப்ஸை பற்றி பேசிக்கிறாங்க. ஸோ பிரேசில் பிரதமருமே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பினுடைய டாரிஃபை கடுமையாக எதிர்த்துக்கிட்டு வர்றாப்படி. ஸோ இங்கே மோடி பிரேசில் பிரதமர் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்குது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 6 வருஷமாக நடக்காத, யாருமே நடக்கும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தையும் இந்தியா பண்ணதுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் 31 சைனாவில் நடக்கிற SCO சம்மிட்டுக்கு மோடியே விசிட் பண்ண போறாரு. அங்க சீன அதிபர் ஜி ஜின்பிங்க பர்சனலா சந்திச்சு பேச போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் கூடயும் ஃபோனில் பேசியிருக்கிறதா சொல்லப்படுதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், மோடி, பிரேசில் பிரதமர், சைனாவினுடைய ஜி ஜின்பிங், புட்டின், இது மாதிரி சொல்லிட்டு பிரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இப்போ கைகோர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வரி விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. சரிப்பா, இந்த நாடுகளெல்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன நடந்துற போகுது, என்ன பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயமா ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பிரிக்ஸ் சார்பில் இந்த 5 நாடுகளும் விடுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு விஷயமா நடக்கும். இந்த மாதிரி ட்ரம்ப்பினுடைய டாரிஃப்ஸை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லி. சரி, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டா மட்டும் போதுமா, அமெரிக்கா பயந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான விஷயம் தாங்க. யார் யாரெல்லாம் சேரக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்படிங்கும் பொழுது அமெரிக்கா கொஞ்சம் யோசிக்கும். இந்த மாதிரி நமக்கு எதிராக இருந்த ஒரு கூட்டம் இப்போ கைகோர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க கைகோர்த்தாங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத அவங்களும் சிந்திப்பாங்க இல்லையா? அதுலேயும் குறிப்பாக இந்தியா அப்படிங்கிறது சைனாவுக்கு எதிராக அமெரிக்காவை
சைனாவினுடைய நம்பர் 1 பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து நினைச்சிட்டு இருக்குது. சைனாவுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்தியா கண்டிப்பா அமெரிக்காவுக்கு தேவை அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட இந்தியாவே சைனா கூட போயிருச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்தோ பசிபிக் அப்படிங்கிற பிராந்தியத்திலே வேலை கிடையாதுங்க. ஸோ அமெரிக்காவுக்கு யூஎஸ் பேஸ் அப்படிங்கிறது இல்லாத ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய தெற்காசிய நாடுகள் தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நாடுகளுடைய நட்புகளின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதே அமெரிக்கா இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வருது. அந்த நட்பு நாடுகளுமே இல்லை அப்படிங்கும் பொழுது அமெரிக்காவுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பிராந்தியத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இதை பற்றி யோசிப்பாங்க. சரிப்பா, ஒருவேளை ட்ரம்ப் இப்போ 50% இருக்கிற வரையே 75% 100% கொண்டு போயிட்டு என்ன பண்றது, இந்திய தொழில்கள் காலியாயிருமே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா 25% வரி போடும் பொழுதே இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. அதன் பிறகு அதை 50% ஆக்கினாலும் சரி, 75% ஆக்கினாலும் சரி, ஏன் 500% ஆக்கினாலும் சரிங்க, அதுல எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. அதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான். சும்மா மிரட்டுறதுக்கு வேணா பயன்படுத்திக்கலாம். பார்த்தியா, நான் 500% போட்டுட்டேன், 1000% போட்டேன்னு சொல்லிட்டு அது 25% ஏற்படுத்தின அந்த எஃபெக்ட்டுக்கு மேல ஒரு எஃபெக்ட் அதை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாரிஃப்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு எவ்வளவு போடுறாங்களோ அதை பொறுத்து கிடையாதுங்க, கம்பேரிட்டிவா தான் பார்க்கணும். இப்போ இந்தியாவும் பங்களாதேஷும் டெக்ஸ்டைல்ஸ் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அப்படிங்கும்போது இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் அமெரிக்காவுக்குள்ள காம்படிட்டிவா போகணும் அப்படின்னா வங்கதேசத்தை விட இந்தியாவுக்கு போடக்கூடிய வரி அப்படிங்கிறது கம்மியா இருக்கணும். ஸோ எப்போ 25% வரி அப்படிங்கிறத போட்டாங்களோ அப்பயே பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த நாடுகளை விட வரி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே ஜாஸ்தி ஆயிருச்சு. அங்கேயே நம்மளோட காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிருது. அதுக்கு மேல நீங்க எத்தனை சதவீத வரி போட்டாலும் அதுல வந்து எந்த யூஸ்மே கிடையாது. ஏன்னா காம்படிட்டிவ்னஸ் அஃபெக்ட் ஆகும் போதே எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எவ்வளவு அஃபெக்ட் ஆகுமோ அஃபெக்ட் ஆயிடும். ஸோ அதுக்கு மேல இப்ப போடக்கூடிய 50%, 75, 100, 150, 200 எவ்வளவு போனாலும் அதெல்லாமே வெறும் நம்பர் தான், சும்மா மிரட்டு வேலை தான், ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுமே ரொம்ப கூலா இருக்கிறாங்க. 50% போட்டாலும் சரி வா ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து களமிறங்கிட்டாங்க. ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்தியாவை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா அதுக்கு அவருக்கு ஒரே வழிதாங்க இருக்குது. ஒரு சில செக்டார்ஸ்க்கு மட்டும் இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறத அவர் போடாமல் வச்சிருக்கா அப்படி இல்லையா, அந்த செக்டார்ஸுக்கும் வரி அப்படிங்கிறத விதிக்க ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு ஃபார்மா செக்டர், எலக்ட்ரானிக்ஸு, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரியான செக்டார்ஸுக்கும் வரி விதிச்சார் அப்படின்னா அது மேலும் இந்திய பொருளாதாரத்தை ஹர்ட் பண்ணும். ஆனால் அங்கே வரி விதிக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபார்மாவிலாம் வரி விதிச்சாங்க அப்படின்னா அமெரிக்கர்கள் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் தான் பாத்தீங்கன்னா மெடிசன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியன் ஃபார்மா தான் பாத்தீங்கன்னா உலகத்துக்கே பார்மசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சோ இங்க இருந்தா எல்லா மருந்துகளுமே போகுதுங்கும் போது சாதாரண சளி மாத்திரை வாங்கணும்னா கூட எக்கச்சக்கமான காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. அவங்க நாட்டினுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சில செக்டர்ஸ்ல மட்டும் கை வைக்காம வச்சிருக்காங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பெரிய எஃபெக்ட் அப்படிங்கறத இமீடியட்டா ஏற்படுத்தும். இப்ப வரி போட்டிருக்கிறதுமே எஃபெக்டை ஏற்படுத்தும். ஆனா இந்த எஃபெக்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எஃபெக்ட் அப்படிங்கறத கிரியேட் பண்ணும். ஆனா ஒரு சில சென்சிட்டிவ் செக்டர்ஸ் மேல போட்டாங்கன்னா இமீடியட்டா அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவில் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பயப்படுது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வரி போடுறது அமெரிக்காவை தாங்க மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஏன்னா அந்த வரியை கட்ட போகிறது யாரு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. அப்படின்னாலும் இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்ஸுக்கு மற்ற நாடுகளை வந்து நம்ம தேடி போகலாம். ஆனால் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான விலையில் இருக்கக்கூடிய வேறு பொருளை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்திய அளவுக்கு அஃபோர்டபுளாக மற்ற நாடுகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் இப்போ அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இல்லை, இந்தியா தான் எக்ஸ்போர்ட் பண்ணுதுங்கும் போது இந்தியாவை விட சீப்பாக கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ஸோ இந்தியா மேலே டேரிஃப் போட்டுட்டு நீங்கள் வேற நாட்டை நோக்கி போறீங்க அப்படின்னா அங்கே அதிக விலை கொடுத்து தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். இதில் மாற்று கருத்து அப்படிங்கிறதே இல்லை. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அமெரிக்காவில் அதிகமாகும். அது மட்டும் இல்லைங்க, சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸும் அங்கே இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸும் லிங்க் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள புரோக்கர்ஸ் அது இதுன்னு சொல்லி பல ஏஜென்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை செயின். இதை டிஸ்ரப்ட் பண்ணி வேற நாட்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லைங்க. கொரோனா வைரஸ் அப்போ உலக அளவில் பெரிய பொருளாதார சேதம் ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் தான். அதே மாதிரியான ஒரு சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி உடனே எல்லா பிசினஸும் அமெரிக்காவுக்கெல்லாம் போயிடாதுங்க. ஏன்னா அங்க லேபர் காஸ்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தி, சீப் லேபர் கிடைக்காது. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் இது நல்லாவே தெரியும். ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க இந்த டேரிஃப்ல இருந்து பேக் அடிச்சு தான் ஆகணும். ஸோ டீசெண்டாக முதலே பேக் அடிச்சிருந்துருக்கலாம். இப்போ இந்த இது எல்லா நாடுகளும் எதிர்க்க ஆரம்பிச்சு அப்புறம் பேக் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அது பெருத்த அவமானமாக தான் இருக்கும். ஸோ இதை எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது சீரியஸாக தெரியல. ஸோ அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அந்த நாடுகளும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு டீலை அமெரிக்கா கொடுத்துச்சு அப்படின்னா எல்லா நாடுகளுமே சரி அப்படின்ட்டு போறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. யாருமே சண்டைக்கோ இந்த மாதிரி பொருளாதார சேதத்துக்கோ யாருமே தயாரா இல்லை. அமெரிக்கா தான் எல்லாத்தையும் புஷ் பண்ணி எவ்வளவு புடுங்க முடியுமோ புடுங்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல வந்து பண்றாங்க. இந்த இன்டென்ஷன் நல்லதுக்கு இல்லை. ஸோ என்ன நடக்கும், இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய ஒற்றுமை இந்த ஒரு மோதலை எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு டாரிஃப் வார்ல இருந்து அமெரிக்கா பின்வாங்குமா? பிரிக்ஸ் நாடுகள் இதன் மூலமா மிகப்பெரிய அளவுக்கு வலிமையான அமைப்பை உருவாகுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.